இந்தியாவிலேயே முதல் முறையாக அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க ஒரு புதிய முயற்சி. உங்களுக்கும் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் ஆகணும்னு கனவு இருக்கா? எங்க மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பவர் அண்ட் ஐடியாலஜி, கேம்பெயின், வின்னிங் எலெக்ஷன், சோஷியல் மீடியா, அசெம்பிளி சிமுலேஷன் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கற்றுக் கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். ஜாயின் தி நியூ டெமோக்ரஸி. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. அனைவருக்கும் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்கூலில் கூட கண்டிப்பாக அந்த பாடம்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த சுதந்திர போராட்ட வரலாறுனா என்னன்ட்டு இதை வேற மனப்பாடம் பண்ண சொல்கிறேன், எனக்கு ஆண்டாக இருக்கும். அதை இன்றைய இளைஞர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னோடய விருப்பத்தை சொல்லிடுறேன். நான் செய்ய மாட்டீங்க நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு நம்மால் அன்னைக்கு எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்பதை உணரவே முடியாது. நேரு எல்லாம் அவ்வளவு பெரிய பெரும் பணக்காரர். அவங்க அப்பா மிகப்பெரிய வழக்கறிஞர், அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர், பெருத்த செல்வந்தர்கள். காஷ்மீரி பிராமின் 11 வருடம் சிறையில் இருந்தார் அந்த நாட்டுக்காக. காந்தி, வ.உ.சி. சிதம்பரம் கப்பல் ஓட்டுனர். அவர் சிதம்பரம் அவர்கள் வம்புக்கு நீ என்னடா கப்பல் விடுறது, நான் விட்றேன் பார்க்குறியா? நம்மலாம் சிறையில் கஷ்டமே படல. செக்கு இழுக்கணும், மாடு தானே செக்கு இழுக்கும். இவங்கள பூட்டி இழுக்க வைப்பாங்க தான் சிறையில் வேலை. அப்போல்லாம் ரிமாண்ட் பிரிசனஸ்க்கும் வேலை. தினைக்கு அவர் பெரிய பணக்காரரு. அவரும் கப்பல் ஓட்டுற வச்சிருக்காருன்னா அப்புறம் எப்படி இருப்பார்? அவர் பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார், அந்த கப்பல்களை எல்லாம் விற்று. இதெல்லாம் ஏன் இவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டோன்னா பின்னாடி நல்லா சம்பாதிக்கலாம் என்பதற்காக அல்ல. நான் என்னை அழித்து கொண்டாலும் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும். அதை விட எல்லோரும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கலைனாலும் குறைந்தபட்சம் இந்த பகத்சிங்கின் வரலாறை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார் பகத்சிங் வரலாறு. உன் வயசுலாம் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன், தூக்கில் போடப்பட்டு. இல்லை போடப்பட்டு ரொம்ப குறுகிய காலம் கடலூர் சிறையில் நான் இருக்கும்போது தான் முதலாக பகத்சிங்கின் எழுத்துக்களை படிக்கிறேன். அந்த சின்ன வயசில் பகத்சிங்குக்கு எப்படி இவ்வளவு ஞானம் என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. இன்றைக்காவது நமக்கு ஏகப்பட்ட தரவுகள் கிடைக்கின்றன. அவர் ஆங்கில நூல்களை படித்து 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 நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்ற ஒரு புத்தகம், ஒரு அற்புதமான புத்தகம், சின்ன புத்தகம் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் இன்றைக்கி போய் சுதந்திர போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல. அப்போ இந்த சமூகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் இத்தகைய தியாகங்களை அத்தனை பேர் செய்ததன் காரணமாக இன்றைக்கி நாம் அடிமையாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் படித்து தெரிந்து கொண்டால் நமக்கு குறைந்தபட்சம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உருவாகும், ஒரு பெட்டர் சிட்டிசனாக இவர்கள் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதோடு, உங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. நான் எல்லாருக்கும் சுதந்திரன்றீங்களே, எல்லோரும் போய் கொடியேற்றிட்டு முட்டாய் தின்ட்டு போகிறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அடிமைகள். தொடங்குப்பா சார். முதல்ல சுதந்திர தின நிகழ்வில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, அதுலேருந்து போயிடுவோம் சார். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி கொண்டாடப்படுகின்ற முதல் சுதந்திர தினம் இன்றைக்கு வந்து உரையை நிகழ்த்தி இருக்கிறார், அந்த கொடியை ஏற்றி இருக்கிறார். பார்த்தீங்களா சார்? பார்த்தேன், அவர் உரையையும் கேட்டேன். அதற்கு முன்பாக தொலைக்காட்சிகளிலும் அரசின் செய்தி விளம்பரத்துறையிலும் என் நிகழ்ச்சி நேரலை செய்யப்பட்டது. இந்த நேரலையை எனது அருமை நண்பர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களும் பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்கள் யார் யார் என்பதையெல்லாம் அண்ணன் உதயகுமார் பார்த்திருப்பார். ஏற்கனவே அந்த விருந்தினர்களை பற்றி பேசியதற்காக ஒருவர் செங்கிப்பட்டி வரை அழைத்து செல்லப்பட்டார். அண்ணன் உதயகுமார் அவர்கள் அங்கேருந்து பக்கம் இருக்குது, மதுரை. அங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க, இங்கே கூப்பிட்டு வருவாங்க, டிராவல் பண்ணும்ல. ஓகே. அண்ணனின் ஆர்வம் எனக்கு புரிகிறது. எப்படியாவது எதையாவது பேசி செய்திகளில் அடிபட வேண்டும் என்பது எனக்கு புரிகிறது. இந்த சுதந்திர தின நிகழ்வை பார்த்த பிறகு அவர் எப்படி பேச வேண்டும், எது பற்றி பேசக்கூடாது என்பதை உணர்ந்து நடந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு திமுக நிர்வாகி இதை மனசில் வச்சுக்கிட்டு பேசணும் சார். உன் தலைவனுக்கே 8.5 மணி நேரம் ட்ராவலு, அப்போ உனக்கு என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு புரிந்திருக்கும். மேற்படி இதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இப்போது முதல்வர் அவர்களின் உரைக்கு வருகிறேன். நான் அவசியமில்லாமல் யாரையும் புகழ மாட்டேன் என்பது என்னுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருபவர்களுக்கும் என்னை கவனித்து வருபவர்களுக்கும் நன்றாக தெரியும். எல்லா தலைவர்களின் உரையையும்
ஸ்பீச் ரைட்டர்ஸ் தான் பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன பேசணுன்ட்டு அந்த தரவுகளை எடுத்து வைப்பார்கள். எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கும் முதல்வர் இருந்தார். நான் இன்று பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சோன்னா ஆக முன்னாடி ஒன்று சேர்த்துப்பார், ஆக இது ரெண்டும் அவரோடது, சேர்த்துட்டு படிச்சு கட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்பார். ஒன்மோர் போலாமா அப்படின்வார். அவர் தப்பா படிச்சாலும் கீழே இருக்கும். சூப்பர் பின்னிட்டு. ஆமாம், அவர் டேரக்டர் தீபுரி தினேஷ் சொல்லுவார், கட் பண்ணி என்னென்ன வேணாம் நான் பார்த்து எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க. திரு விஜய் அவர்களுக்கும் இந்த உரையை தயார் செய்வதற்கு உதவியாளர்கள் இருந்திருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த உரையில் என்ன இருக்கிறது என்பதை தெரியாமல் பேசும் நபர் அல்ல திரு விஜய். ஸோ இந்த உரையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் திரு விஜய் அவர்களின் பங்களிப்பு இருந்திருக்கும் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை. திரு விஜய் அவர்களுடைய இன்றைய உரை எனக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. அதனால் தான் இவ்வளவு சிலாகித்து நான் சொல்கிறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அதே போல் லஞ்சத்திலிருந்தும் ஊழலிலிருந்தும் தமிழகத்திற்கும் விடுதலை வேண்டும். எவ்வளவு முக்கியமான வரிகள் என்பதை யோசித்து பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம்லாம் வாங்கியிருக்கோம். தமிழ்நாட்டை ஊழலிலிருந்தும் லஞ்சத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டும். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு விடுதலை போர். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதும் விடுதலைக்கு சமமான ஒன்று. லஞ்சம் ஊழலில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க பாடுபட்டு வருகிறேன். ஊழலில்லா தமிழ்நாட்டை உருவாக்க மக்கள் துணை நிற்க வேண்டும். இதை விட ஒரு அரசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? சார், பொதுவாக உங்களுடைய சப்ஜெக்ட், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா லஞ்சம் தான். தொடர்ந்து லஞ்சத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. எந்த அரசு வந்தாலும் அவங்க வந்து செவி கொடுத்து கேட்குற மாதிரி இருக்காது. எனக்கே சம்டைம்ஸ் எதுக்கு ஒரு தேவையில்லாத விஷயங்களாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்வர் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட என் மனசில் இருக்கிறத விஜய் பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னோட விருப்பம் கிட்டத்தட்ட தான் 2008 ஃபஸ்ட்டு டைம் அரெஸ்ட் ஆனதுலேருந்து இதற்காகத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். 2008 நான் அரெஸ்ட் ஆனதே இது தொடர்பான ஒரு விவகாரம் தானே. வாழ்நாளின் நோக்கத்தை விஜய் இன்று கோட்டை கொத்தளத்தில் இருந்து கொண்டு நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று அறிவித்ததாக நான் உணர்ந்தேன். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு, என் நாட்டின் மக்களும், அடுத்ததாக ரொம்ப முக்கியம், அதிகாரிகளும் இந்த மாநிலத்தை ஊழலில்லா மாநிலமாக மாற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் ஊழலை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ ஓவராலாக திரு விஜய் அவர்களுடைய முதல் சுதந்திர தின உரையோட சப்ஸ்டன்ஸ் ஊழல் எதிர்ப்பு, ஊழல் ஒழிப்பு. வேறு என்ன வேண்டும்? அதற்கு பிறகு அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்று நான் பார்ப்பது, நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு இணக்கமாக பணியாற்றுவோம். அதாவது என்னென்னா, திமுக மாதிரி மோடுமுட்டித்தனமாக நடந்துக்க மாட்டோம். இப்போ ஆளுநர் இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு தேநீர் விருந்து கொடுப்பார். அது ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து தொடரும் ஒரு சம்பிரதாயம். அதில் கலந்துக்காமல் புறக்கணிச்சிட்டா நீங்கள் மத்திய அரசு எதுக்குறீங்கன்னு அர்த்தமா? லூஸ்தனமா இல்லை? ஸோ தேநீர் விருந்து புறக்கணிப்பு இது ஒரு பெரிய எதிர்ப்பான். மத்திய அரசு தமிழக நலனுக்கு எதிராக ஏதாவது திட்டங்களையோ சட்டங்களையோ கொண்டு வந்தால் அதை சட்டப்பேரவையில் எதிர்ப்பது, வீதிகளில் எதிர்ப்பது என்பது வேறு. ஆளுநர் ஒரு வாயா டீ குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிட்டா நான் குடிக்க மாட்டேன், போ தேவையில்லை அப்படின்றது ஒரு பெரிய எதிர்ப்பான். ஸோ இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையிலெல்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அதே நேரத்தில் மாநிலத்தின் நலனில் எவ்விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். பிறகு பழைய திட்டங்களில் எவையெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக இருக்கிறதோ அவற்றை தொடர்வோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக அந்த ஸ்பீச்சோட பினாக்கலாக நான் பார்க்குறது, நானும் என்னுடைய அமைச்சர்களும் 8 கோடி மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். மக்கள் தான் முக்கியம். இந்த அரசுக்கு எதிராக எவ்வளவோ பேர் சதி செய்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக முறியடிப்போம். நீங்கள் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஸோ திருநாவுக்கரசுகளும், செந்தில் பாலாஜிகளும், அனிதா ராதாகிருஷ்ணன்களும், வேலுக்களும், உதயநிதிகளும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏதாவது சதித்திட்டத்தில் ஈடுபட்டு சதி செயல்களை செய்து இந்த அரசை ஒருவேளை நீங்கள் கவிழ்த்தால் கூட 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று இன்னும் வலுவாக வந்து அமர்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஏற்கனவே தாவேக எம்எல்ஏக்களுக்கு கொடுத்த அட்வான்ஸோடு நிறுத்துங்க. ஃபர்தர் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நன்றாக புரிந்து கொண்டு திரு முதல்வர் அவர்கள் என்ன நடக்குது சுற்றி என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார். மாலதி அவங்க சொன்னாங்க, நீங்கள் நினச்சதை வந்து அவர் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்கான்ட்டு. முழுமையான நம்பிக்கை வந்திருக்கிறது. அருணுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நான் சிட்டி கமிஷனர் ஆகிறது அருண் தடுத்துட்டாரா? இல்லை நான் ஏடிஜே இல்லைண்டு ஆகிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா? அநியாயத்துக்கு திருடுறான் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டுன்றது தான் எனக்கு அருண் மீது பிரச்சனை. அந்த ஊழலை சுட்டி காட்டுனா உன் மேலே போய் கேஸ் போடுவேன்னா நானும் விட மாட்டேன்.
அந்த அருணை காப்பாற்றுவதற்கு இந்த அரசிலேயே கலைச்செல்வன்களும் ஜான ஆரோக்கியசாமிகளும் வேலை செய்யும் போது மனசுல ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும்ல. இந்த அரசு வந்த உடனே அருணை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக போட்டா அவநம்பிக்கை ஏற்படுவது இயல்பு தானே. ஸோ அருண் அங்கிருந்து பந்தாடப்பட்ட போதே எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. நான் தொடர்ந்து நம்பிக்கையோடு பேசி கொண்டு தானே இருந்தேன். எல்லோரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். உங்ககிட்ட எத்தனை பேர் சொன்னாங்க அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க, அவ்வளோதாங்க, அவர் தான் நல்லா வலுவாக பிடிப்பாராம் திமுகவினரை உருட்டினாங்களா. ஆனால் நான் நம்பிக்கை இழந்தேனா? கடைசியில் பந்தாடப்பட்டாரா? இப்போதும் அருணை காப்பாற்ற சில சக்திகள் இதே அரசில் அவர் மீது எதுவும் விசாரணை வந்துவிடக்கூடாது, அவர் தூயவர் உத்தமர் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று முதலமைச்சரின் உரையை பார்த்த பிறகு அந்த சக்திகள் புரிந்து கொண்டிருக்கும். கடவுள் நினைத்தாலும் அருணை காப்பாற்ற முடியாது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர் முதல் தலைமைச் செயலாளர் வரை, காவலர் முதல் டிஜிபி வரை கைகளில் கரை படிந்தால் என்ன நடக்கும் என்பதை முதல்வர் இன்று சுதந்திர தின உரையில் உணர்த்தி விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த சப்ரிஜிஸ்டர் ஒருத்தர் மாட்டினார்ல 15,000 திருடி, இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். ஸோ இதிலிருந்து முதல்வரோட இன்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் என்னவென்பது எனக்கு புரிகிறது. நல்லா பேசுகிறாரு, ஓப்பனிங்லாம் நல்லா டக்கராகுது. ஒருத்தரை குதிரைப்பேர வழக்கில் கைது பண்ணால் அவர் ஜாமீன் வாங்கிட்டு போய் ட்ரிப்ளிகனில் கைது பண்ணுகிறாரு. இன்னொருத்தர் மீது வழக்கு போட்டால் அவர் கிட்னி ஃபெயிலியரு, லங்கு ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு என்று சிங்கப்பூருக்கு போய்விட்டு வந்து தூய்மை பணியாளராக மாறிவிட்டார். தூய்மை பணியாளராக மாறியதோடு சட்டப்பேரவையில் அந்த ரவுடி தம்பிக்கு ஆதரவாக வேறு பேசி கொண்டிருக்கிறார். சேகர் பாபுலாம் சந்தோஷமாக தெரிஞ்சுனுக்கிறாரு. நம்பிக்கையே ஏற்படவில்லையே என்று உங்கள் மனதில் எழும் அந்த மனதின் குரலை நான் பிடித்து விட்டேன். ஏனென்றால் என் மனதிலும் அதே குரல் தான் எழுகிறது. இன்னைக்கு ஜூனியர் விடனில் கவர் ஸ்டோரி வந்திருக்கு, ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. 3 பேர் லட்சியம், 2 பேர் நிச்சயம். இது என்ன சார்? ஏப்பா இது 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் முழக்கம். அரிசி விலை ரொம்ப கடுமையான உயர்வு. அப்போல்லாம் பஞ்சம். இன்றைக்கெல்லாம் தின்னு உடம்பு பெருத்து போய் வியாதியை இது பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் 60களில் 50களில் 60களிலாம் பெரும் பஞ்சம். கிராமங்கள் எல்லாம் கேழ்வரகு இது மாதிரி அரிசின்றதே ரொம்ப ஒரு உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் முழக்கம் ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 2 படி நிச்சயம். இதுதான் தேர்தல் முழக்கம். ஸோ அந்த ஜூனியர் கவர் ஸ்டோரியில் 3 பேர் லட்சியம், 2 பேர் நிச்சயம். அந்த 3 பேர் யார் என்றால் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி, அண்ணன் சேகர் பாபு மற்றும் கண்டிஷன் ஸ்டார் நடிப்பு அரக்கன். ஸோ இதில் 2 பேர் நிச்சயம் என்று அந்த கவர் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா, செந்தில் பாலாஜியாவது அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க, அது போயிடுச்சு. இவர் அடுத்து நமது லூ அமைச்சரை கைது செய்யலாம் என்று திட்டமிட்டால் அவர் கிட்னி ஃபெயிலியர் என்று சிங்கப்பூருக்கு சென்று தப்பிவிட்டார். 3 பேர் லட்சியம், 2 பேர் நிச்சயம் என்ற கணக்கோடு காவல்துறைக்கு பரபர உத்தரவுகளை போட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். ஆனால் இந்த ஆட்சி இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்குமோ, அடுத்ததாக திமுக அரியணை ஏறிவிட்டால் நம்மை விட்டு வைப்பார்களோ என்ற அச்சம் பல காவல்துறை அதிகாரிகளிடமும் இருக்கிறது. ரொம்ப முக்கியம். என்னென்னா, இந்த ஆட்சி நிரந்தரம் இல்லை, நீடிக்காது. நம்ம பாட்டுக்கு திமுக ஆளுங்க மேலாம் ஆக்ஷன் எடுத்துட்டோன்னா அவங்க திரும்பி வந்துட்டா நம்மளை பழி வாங்குவாங்க. இது இருக்கும். இது ரொம்ப ஒரு பொன் குமரகுருபுரம் எழுதியிருக்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. இப்படி தான் அதிகாரிகளோட புத்தி திங்க் பண்ணும். எதுக்கு பட்டும் படாமல் இருந்துக்கோமே. அதனால தானே சார் உதயநிதியை கைது பண்ணி கூட்டு போகும்போது ஏதோ பிக்னிக் போற மாதிரி எல்லா எக்ஸ் அமைச்சர்களையும் ஏத்திக்கிறாங்க வண்டியில, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா ஒரு மகேஷ்குமார் அகர்வாலுக்குலாம் இன்னும் 6 வருஷம் இருக்குது சர்வீஸ். இதுக்கு பஞ்சாயத்து, நமக்கு இதுக்கு பிரச்சனை. இப்போ 1 வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்க தைரியமாக இறங்கி ஆடுவாங்க. 5 வருஷம் 6 வருஷம் இருக்கிறவங்க நமக்கு இதுக்கு பிரச்சனை. ஆனா இதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்படி நினைக்கலையா சார்? யாரெல்லாம் திமுக வந்து ஏவி விட்டு கைது பண்ணணும்னு சொன்னிச்சோ அவ்வளோ ஒரு இரும்பு கடம் கொண்டு ஒடுக்குனாங்களே சார். இது மைனாரிட்டி ஆட்சி நடந்துருக்கு. ஏனென்றால் திமுக நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க போகிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று இருக்கிறதோ. அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதியவும் விசாரிக்கவும் அந்த அதிகாரிகள் ரொம்பவும் யோசிக்கிறார்கள். இந்த தடைகள் எல்லாம் உடைந்தால்தான் முதல்வரின் கணக்குக்கு விடை கிடைக்கும். இது மிகவும் சரி. இப்போது வேலுவை அன்னைக்கு ஒரு நாள் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வேலுவை இது வரைக்கும் விசாரணைக்கு கூப்பிடல. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவங்க மகேஸ்வரி தான் பொறுப்பு இயக்குநராக இருக்கிறார். அதற்கு பிறகு ரத்தீஷ்க்கு லுக் அவுட் சர்க்குலர் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணலை. பாஸ்போர்ட்டை ரிவோக் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலை. எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதர அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவோ நடவடிக்கை எடுக்கவோ லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விதமான முன்முயற்சியிலும் ஈடுபடவில்லை. அமைச்சர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்க பயக்கிறாங்கன்னா
விசாகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயக்கிறாங்க. அவர் விசாகனுக்கு மேலே ஏன் லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணலன்னு நான் கேட்குறேன். அந்த டாஸ்மாக் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குது. அண்டு விசாரணை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டாமா? அந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஒரு குற்றவாளி திரு ரமேஷ் என்பவருக்கு எதிரான விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அப்போ நீங்கள் மற்றவங்க மேலேயாவது வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்ல? தூங்கிட்டு இருக்கீங்களா தின்னுட்டு? நான் கேட்குறேன், உங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தனது நோக்கம் என்னவென்பதை இப்போது சொல்லியிருக்கிறார். ஏற்கனவேவும் அவர் சொல்லிவிட்டார். இன்னைக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு சார். பளிச்சுன்னு சொல்லலைனாலும் உங்களுக்கு மண்டையில் ஏறாதா? புரியாதா? லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்கள் வேலை என்னம்மா? இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது தானே உங்கள் வேலை. சொல்லணுமா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டரு? அப்புறம் வந்து எனக்கு தனியாக சொல்லலை, கோட்டையில் தான் சொன்னார்னுவீங்க. ஒழுங்காக பணியாற்றாத அதிகாரிகளை முதல்வர் தூக்கி பந்தாடி விடுவார் என்பதை இவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் மேலே எனக்கு இந்த விஷயத்தில் தான் திரு விஜய் அவர்கள் மீது வருத்தம். பாவம் பார்க்குறாரு இந்த அதிகாரிகளுக்கெல்லாம். திரு விஜய் அவர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிர்வாகத்திற்கு புதிது. ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும். சில மாடுகளை அடித்துத்தான் கறக்க வேண்டும். இந்த அதிகாரிகள் திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் எருமை மாட்டு தோலை வளர்த்து கொண்டார்கள். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு சிஎம் சொல்லிட்டாரு நம்ம வேகமாக செய்வோம் அப்படின்ட்டு அதை உணர்ந்து செய்யக்கூடிய அதிகாரிகள் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார்கள், இப்போது இல்லை. ஸோ முதல்வர் கையில் சவுக்கை எடுத்து சுழற்றி நம்மை அடிக்கவும் தயங்க மாட்டார் என்பதை இந்த அதிகாரிகளுக்கு தயவு செய்து உணர்த்துங்கள். அப்போ தான் பயம் வரும். அந்த பயம் வந்தால் தான் ஒழுங்காக வேலை நடக்கும். இல்லைன்னா ஏமாற்றுவதோடு எதிரிகளோடு தொடர்பிலும் இருப்பார்கள். தூக்கி அருணை தூக்கி போட்டிங்க, வேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, தினகரன் சுரேஷை விட்டு வேலு வீட்டுக்கு அனுப்பலை, சேகர் பாபு அவர்களுக்கு விசாரணைக்கு வரேன் முன்னாடி சொன்னது சொல்லலை. ஸோ 2 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். சினிமா மாதிரி அதிரடியாக தான் பண்ணணும். சினிமாவில் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி அதிரடியாக பண்ணுங்கள். உங்கள் நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கமாக இருக்குது. உங்களோட சுதந்திர தின உரை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது, என் மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது. உங்கள் வேகத்துக்கு இந்த அதிகாரியை வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு நினச்சிட்டு ரூல்ஸ் பேசுவாங்க. சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார், கோர்ட் இது பண்ணிட்டோம் சார், அது பண்ணிட்டோம் சார். பண்ணுற அதிகாரியை நியமிங்கன்றேன். வலுவாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை நியமிங்கள். முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போயிட்டு சவுக்கை எடுத்து சுழற்ற முடியாது சார். ஆனால் இப்போ ஏற்கனவே இந்த செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே ஒரு நல்ல அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஓவராலாக. இப்போது அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதில் முதல்வருக்கு சிக்கல் இருக்கிறது. நல்ல அதிகாரிகளை பரிந்துரைப்பதில் இவரது ஆலோசகர்களுக்கும் சிக்கல் இருக்கிறது. இவங்க தான் ஆலோசகர்கள்லாம் அதிகாரிகிட்ட துட்டு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. இல்லைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் அருணை இயக்குனராக போகிறதுக்கு பரிந்துரை பண்ணுவாங்களா இந்த ஆலோசகர்கள்? நல்ல டீமை போட்டால் வேலை நடக்கும். நான் சொல்கிறேன், அருணை மாற்றி 15 நாள் ஆகுதாப்பா, இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனர் போடல. தலையில்லாமல் ஒரு துறை எப்படி சார் இயங்கும்? அதுவும் முதல்வரின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு துறை தலையில்லாமல் எப்படி 20 நாட்கள் இயங்கலாம்? திருமதி மகேஸ்வரிக்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக வேலை செய்ய தெரியாது. நீ புரிஞ்சுக்குங்க. மகேஸ்வரி, லட்சுமி போன்ற அதிகாரிகள்லாம் டிமிட் ஆஃபீஸர்ஸ். இந்த பணிக்கு அவர்கள் சரிப்பட்டு வரமாட்டார்கள். முதலில் அந்த துறைக்கு ஒரு இயக்குனரை போடுங்க. ஊழலை ஒழிக்கணுன்றீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவி காலியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை எப்படி சார் ஒழிக்க போகிறீங்க? அப்போ வெறும் உரை தானா உங்கள் உரை? ஸோ இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நியமிங்கள். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல எத்தனையோ அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பணியில்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயரை குறிப்பிட வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பணியில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட ஆலோசிக்காதீங்கன்றேன் நான். அந்த அதிகாரிகள் ஜானுக்கு விசுவாசமாக இருக்கலாம், கலைக்கு விசுவாசமாக இருக்கலாம், விஷ்ணு ரெட்டிக்கு விசுவாசமாக இருக்கலாம், ஜெகதீஷுக்கு விசுவாசமாக இருக்கலாம், திமுகவினருக்கும் விசுவாசமாக இருக்கலாம். திமுகவுக்கு விசுவாசமான அதிகாரிகள் தான் பெரும்பான்மை. அவங்களோட நோக்கம் தான் பதவியை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். இந்த சேரை விட்டு நவரக்கூடாது. எந்த எல்லைக்கும் போவாங்க தம்பி பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு? அப்போது ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்கள் ஆலோசித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார்கள். கேட்டிங்கல்ல, ஜெயலலிதா எப்படி சார் செஞ்சாங்கன்னு? ஜெயலலிதாவுக்கு ஒரு அலெக்சாண்டர் இருந்தார், ஒரு கண்ணப்பன் இருந்தார், ஒரு ராமானுஜன் இருந்தார். ஜெயலலிதா மனதில் என்ன ஓடுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுத்துவார்கள். என்னைக்கு அந்த அதிகாரி ஜெயலலிதா மனதில் இருப்பதை உணராமல் செயல்படுகிறாரோ அன்னைக்கு அந்த அதிகாரி இருக்க மாட்டார். அதுபோல் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த நோக்கம் நிறைவேறும். தமிழகத்துக்கு வாராது வந்த மாமணிதான் இந்த ஆட்சி. ஒரு நாள் சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு விடல, திருப்பி திருப்பி சொல்கிறாரு நான் ஊழலை ஒழிப்பேன்ட்டு. அப்போ ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். அப்போ அதுக்கான டீமை ரெடி பண்ணுங்க சார். இதைத்தான் இந்த கூட இருக்கிற அந்த கோழிகள் சொல்லியிருக்க வேண்டும். அந்த கோழிகள் இந்த ஊழல் பெருச்சாளிகளை பாதுகாப்பில் தான் அந்த கோழிகள் கவனம் செலுத்துகின்றன. ஃபஸ்ட்டு ஜானாரிசாமிக்கு ஒன்றும் தெரியாது, அதை சொல்கிறேன். நிர்வாகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது.
சீஃப் செக்ரட்டரிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். நான் சொன்னது போல பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கென்று திரு மான்டெக்ஸுக்கு அலுவாலியா தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்குங்கள்னு. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை நீங்கள் உருவாக்கினால் அதில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமிக்கலாம் தானே. புலனாய்வு பண்ணுறதுக்கு சர்விங் ஆஃபீஸர்ஸை வச்சுக்கோங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்குவதற்கும் வழிநடத்துவதற்கும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமிக்கலாம் தானே. நியமிச்சிங்கன்னா எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு சொல்ல போகிறாங்க. ஒரு சர்க்காரியா கமிஷன் திமுகவின் ஆதி முதல் அந்தம் வரை தோண்டி போட்டதா? நான் அன்றைக்கே சொன்னேன்னா, அது போல ஒரு கமிஷனை போட்டு இவங்களோட ஊழல் ஒன்று விடாமல், நான் என்ன சொல்கிறேன்னா, கவுன்சிலரில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும் இருக்க ஊழல் நோண்டுங்கன்றேன். இன்றைக்கி உங்கள் நோக்கத்தை சொல்லிட்டீங்க. இந்த ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் இதெல்லாம் இல்லை, 3 பேர் லட்சியம் 2 பேர் நிச்சயம் இதெல்லாம் இல்லை, 30 பேரையும் பிடிங்கன்றேன் நான். சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தானே உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. லேசா சீண்டினதுக்கே என் தம்பி ஆதவ், என் மருமகன் வில்சன், என் மடியில் படுத்து நான் பால் புட்டி ஊட்டிய வில்சன். உங்க மேல ஒரு பயமும் மரியாதையும் இல்லாதனால தானே நீங்க வணக்க வச்சா கூட திரும்ப வணக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு சார், இது தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னன்னாங்க சார், நீங்க சொன்னீங்கல்ல 3 மாசம் ஆச்சு அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு. அவங்களால திரு விஜய் அவர்களை முதலமைச்சரா பார்க்க முடியாது காரணம் அவர் இப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்ற உணர்வு வரல அவங்களுக்கு. கரெக்ட். நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு அந்த உணர்வு தான். 4 கொட்டுங்க மண்டையில். போய் புகாரி பக்கத்தில் உட்காரு, புடல உட்காரு, 6ஆம் பிளாக்ல போய் உட்காரு. 6ஆம் பிளாக்ல தான் இருக்காரப்பா. 6ஆம் பிளாக்? ஆமாப்பா. நல்ல வேலைக்கு நியூ பிளாக்ல போடலையே, அங்கே சந்தோஷமா இருந்துரு. 6ஆம் பிளாக்கா? 2ஆம் பிளாக் 3ஆம் பிளாக்ல போட சொல்லுங்க சார், நல்லா இருக்கு. கடிச்சு வச்சுருவாங்கப்பா. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குப்பா. கக்கூஸ்களை விட்டுருவாங்க தெரியல. புகாரி கூட போய் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வணக்கம் வைக்கும்போது இப்படி அதுப்போ உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் இதை வம்புக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அதுக்காக பண்ணுங்கன்ட்டுலாம் நான் சொல்லல. உண்மையிலே திருடி இருக்காங்க. மாலதி குறைந்தபட்சம் திமுக ஆட்சியின் மொத்த ஊழல் 2 லட்சம் கோடி. மிகப்படுத்தி சொல்ல, நீங்கள் மணல் கிணல்னு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 லட்சம் கோடி வரும். இது மக்கள் பணம். திருடினவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சீரியஸாகவே நீங்கள் நினச்சிங்கன்னா மிஸ்டர் விஜய் ஹேஸ் டு டூ திஸ். ஊழலில்லா மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் எனது நோக்கம் என்று முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்றால், இப்போதைய உங்களது அமைச்சர்களும் இப்போது அதிகாரிகளும் ஊழல் செய்ய அஞ்சுகிறார்கள் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஊழல் செய்தவர்களை ஏன் விட்டு வைத்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை நாள் விட்டு வைக்கப் போகிறீர்கள் என்பதுதான் மக்கள் முன் உள்ள கேள்வி. நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னோட நோக்கம் இதுதான்றதை சொல்லிட்டீங்க. இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் உங்களை மக்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதை முதல்வர் விஜய் அவர்களின் ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். அடுத்த திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து இந்த நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் பண்ணாரு சார். அந்த வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடை நீட்டிச்சிருக்காங்க சார். அந்த கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தடை என்றால் திரு வேலு அவர்களை கைது செய்யக்கூடாது என்பதுதான் பொருள். எனக்கு உள்ளபடியே நீதிமன்றங்கள் இப்படி ஊழல் செய்த விஐபிகளுக்கு பாதுகாப்பு தருவது வருத்தம் அளிக்கிறது. எல்லாருக்கும் இந்த பாதுகாப்பை கொடுங்க. யார் முன்ஜாமீன் போட்டாலும் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த நோ ப்ரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன்றதை கொடுங்க. ஒன்று ஏபி கொடுங்க, இல்லை ஏபி கொடுக்காதீங்க. இது சட்டத்திலே இல்லாத நோ ப்ரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன்னா இது என்ன மாதிரியான உத்தரவு என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஏன் இது சாமானிய மக்களுக்கு தரது? அதுதான் எல்லாருக்கும் கொடுங்க. யார் யாரெல்லாம் ஆன்டிசிபேட்டிவ் ஃபைல் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் நோ ப்ரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன்றதை கொடுங்க. எல்லா சிட்டிசனும் என்ஜாய் பண்ணட்டுமே. பேர் ஏவா வேலுன்னு வச்சு 50,000 கோடி பணம் வச்சுருந்தா இந்த உத்தரவை பிறப்பிப்பீங்களா நீங்கள்? ஸோ உள்ளபடியே ரொம்ப எனக்கு ஆதங்கமாக இருக்குது, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் விஓ மட்டும் ஏன் சார் ரிமாண்ட் பண்ணுறீங்க? இத்தனைக்கு வெறும் 15,000 வாங்கினாரு அவர். சப் ரிஜிஸ்ட்ரார் 1000 ரூபா 1500 வாங்கிட்டு விஓ அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்கள ஏன் சார் ரிமாண்ட் பண்ணுறீங்க? உத்தரவு போட்டுருங்க. 5000 கோடிக்கு கம்மியாக யார் லஞ்சம் வாங்கினாலும் அவர்களை கைது செய்ய வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நிலையாணை பிறப்பித்து விட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை யாரையும் கைது செய்ய போவதில்லை. ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, அதன் முதல்வர் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றங்கள் வேலு போன்ற ஊழல் பெருச்சாளிகளை பாதுகாக்கும் அரணாக செயல்பட்டால் நாட்டில் ஊழலை எப்படி ஒழிக்க முடியும், ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு எப்படி வரும்? ஏன் வேலுலாம் ஜெயிலில் போய் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வேலு செய்த ஊழல்களை எல்லாம் ஒப்பிடும்போது அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் 15,000 வாங்கினது ஒரு பெரிய ஊழலா? அவங்க மட்டும் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க? விட்டுருங்க. உச்சநீதிமன்றம் எம்எல்ஏ எம்பிக்களின் வழக்கை எல்லாம் விசாரிப்பதற்கென்று ஒரு தனி நீதிமன்றம் வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கான காரணம் அவர்களின் வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்படினால்தான் ஊழல் லஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் விஐபி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி என்ற காரணத்திற்காக அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் எம்எல்ஏ எம்பி கோர்ட்ஸ் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் எம்எல்ஏ எம்பிக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ என்று உருவாக்கி இருக்கிறது. அந்த எம்எல்ஏ எம்பி போர்ட்ஃபோலியோவில் வழக்காடுகிற
முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நோ பிரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன் என்று ஒரு உத்தரவை வழங்கினால் எம்எல்ஏ வந்து திருடினா தப்பிச்சிருக்கலாம் போல இருக்குன்ட்டு ஊழல் அரசு ஊழியர்களுக்கு எண்ணம் ஏற்படுமா, ஏற்படாதா? இல்லை, சில படங்களெல்லாம் இது ஒரு டயலாக்ஸாவே வந்திருக்கு, திருடுனா பெருசா திருடணும். அதானே மீனிங் இதுக்கு. இல்ல இந்த நியூஸை புகாரி அவர்கள் படிப்பாரு. வெறும் 45 லட்சம் வாங்கின என்னையும் ரிமாண்ட் பண்ணி விடுறாங்க. இவர் ஒரு 5000 கோடி கிட்ட அடிச்சிருக்காரு. அவருக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் எதுவுமே பண்ணலையே. நான் நீதிமன்றங்களை பார்த்து கேட்டுக்கொள்வது, இந்த அரசின் நோக்கத்திற்கு நீதிமன்றங்களும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் நான் நீதிமன்றங்களிடம் வைக்கும் கோரிக்கை. 1996 திமுக ஆட்சி வருகிறது. செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக திமுக அரசு கைது செய்யவில்லை. என்னை எந்த வழக்கிலும் கைது செய்யக்கூடாது என்று பொத்தாம் பொதுவாக ஒரு முன்ஜாமீன் மனு போடுகிறார். அப்போது இருந்த நீதிபதிகள் எல்லாம் அப்படி இருந்தார்கள். ஐ திங்க் ஜஸ்டிஸ் சிவப்பா மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணுறது. மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஜெயலலிதா வீட்டில் காவல்துறையினர் இருந்தார். இன்னைக்கு ஜெயலலிதா முன்ஜாமீன் கேட்டிருந்தாருன்னா அது மறுக்கப்பட்டிருக்குமா என்பது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. என்னென்றால் வேலுவுக்கெல்லாம் போடுறாங்களே உத்தரவு, நோ பிரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன். அது அடுத்த எக்ஸ்டென்ஷன். அவர் ஜாலியாக போய் தாவேக அமைச்சர்களை பாராட்டி கொண்டிருப்பார் சட்டப்பேரவைக்குள்ள. செந்தில் பாலாஜி, வேவாவேலு அவர்கள் பேர் வச்சிருந்தாங்கன்னா போனோம்னா உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கும். வழக்கு வந்து விசாரிச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தடை ஆணை கிடைக்கும். அதுதாங்க சார். இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அவரும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றதை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க எல்லாம் பேசி தான் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ உதயநிதியை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுல என்ன மாதிரியான சொதப்பல்கள்லாம் அதிகாரிகள் பண்றாங்க? செல்ஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவாவில் வீட்டில் ரைடு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்படுவார்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிடுறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு முதலமைச்சராக இருந்து முதல் முறையாக உள்வாங்கிக்கிட்டு இருக்காரு. இதை முறியடிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜியை அவர் கொண்டு வருவார் நான் நம்புகிறேன் சார். கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை. கொண்டு வருவார் என்று நானும் நம்புகிறேன். அப்போ சிஎம் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இப்போது இருக்கக்கூடிய டீம் சரியில்லை. அட்வைஸ் பண்றதுக்குன்னு சில அதிகாரிகளை நியமிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல சார், சிந்திச்சு அந்த மாதிரியான வேலைகளை பண்றதுக்கு. எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன் மாலதி. நல்ல அட்வைசர்ஸ் இன்னைக்கு பிரசன்ட் செட்டப்பு சொதப்புறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உதயநிதி கைது சொதப்பல், செந்தில் பாலாஜி கைது சொதப்பல், வேலு கைது சொதப்பல், செய்யப்படாத சேகர்பாபு கைது சொதப்பல். நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களது எதிரிகளை பழிவாங்க வேண்டும். கண்ணு முன்னாடி அல்வா மாதிரி ஒரு வழக்கு இருக்குது. நம்ம வீட்டில் சாகடை ஊற்றின வழக்கு, ரைட்டா? குளத்தூர் தண்டராஜ் பேசினார், ஞாபகம் இருக்கா? ஆடியோ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு நடந்ததெல்லாம் சொன்னாரா? அப்போ அதில் சேகர்பாபுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா? சிபிசிஐடி விட்டு சம்மன் போடுங்க. நம்ம வழக்குன்றதுக்காக சொல்லலை, விசாரிக்கலாமா கூடாதா? முதல்ல குளத்தூர் தண்டராஜை தூக்குங்க, தூக்கி நான் பார்ப்புங்க. எதுக்கிட்ட ஆடியோவில் அப்படி பேசுனேன்? அதுவும் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். நீ அண்ணன் தான் சார் செய்ய சொன்னார், சொல்லுவானா? தூக்குங்க. அதுக்கு ஒரு நல்ல அதிகாரியாக அங்கே சிபிசிஐடிக்கு போடுங்க. பால நாகதேவி தானே சார் அங்கே இருக்காங்க. அவர் திமுகவுக்கு நெருக்கமான அதிகாரி. அவர் ஒரு பொம்மை அதிகாரி. அந்த ஆட்சியில் எல்லாமே பொம்மை. முதல்வரும் பொம்மை, உளவுத்துறை டிஜிபியும் பொம்மை. பொம்மையாக தானே பார்த்து போடுவாங்க. நல்லா வேலை சரி டிஜிபி இருந்துச்சுன்னா செந்தில் நம்ம மண்டையிலே கூட்டியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸர் போடுங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம், சரியா? அப்படியே மாலுக்கு எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. 96ல் 7 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குமா காலையில்? ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் டிஎஸ்பிசி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க ஆஃபீஸில். 7 மணிக்கு பரபரன்னு இருக்கும். என்னென்னா அன்றைக்கி சர்ச்சு, மறுநாள் சர்ச்சு. காலையில் 7 மணிக்கு சர்ச்சு கமெண்ட்ஸ் ஆகிடணும். முதல் நாள் நைட்டே போய் ஆஃபீஸில் தங்கிடுவோம். எல்லாரும் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் ஆஃபீஸு. நைட்டு எல்லாம் தங்கிட்டு காலையில் குளிச்சு கழிச்சிட்டு 6 மணிக்கு ஜீப்பு கிளம்பும். சர்ன்னு ஜீப்பு கிளம்பும். 7 மணிக்கு ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக 10 இடத்துல சர்ச்சு ஸ்டார்ட் ஆகும். நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவேன் டிஎஸ்பி கூட. இப்படி வேலை பார்ப்போம். 6 மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை பரபரன்னு இருந்துச்சு. அன்னைக்கு போகிறேன் அந்த ஆஃபீஸுக்கு, அருமையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தூங்கி நிற்கிறாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த மாதிரியே இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு பக்கத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒருத்தன் தூங்கக்கூடாது. நான் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன். இங்கிலீஷும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு டிஎஸ்பிகிட்ட வேலை பார்ப்பேன். இன்னொரு ஆஃபீஸர் ஜெயலலிதா மீதான ஒரு வழக்கை விசாரிக்கிறார். அந்த வழக்கு நேரடியாக இயக்குனரின் மேற்பார்வையில் இருக்குது. அவருக்கு டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும். அவர் டைரக்டருக்கு. அவருக்கு டைப் அடிக்க அசிஸ்டன்ஸுக்கு ஆள் இல்லை. உடனே அவர் எங்கள் டிஎஸ்பிகிட்ட, அவர் குரூப் 1 ஆஃபீஸர், அதனால் அவர் வந்து எங்கள் டிஎஸ்பிகிட்ட சங்கரை கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு சொன்ன உடனே, யூஸ் பண்ணிங்க சார், பட்டு ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே யூஸ் பண்ணிங்க. 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த டிஎஸ்பிகிட்ட வேலை செஞ்சுட்டு மாலை 6 மணிக்கு அந்த அடிஷ்னல் எஸ்பிகிட்ட போய் இரவு முழுக்க வேலை செய்து விட்டு மாதவரத்தில் உள்ள என் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு காலையில் 10 மணிக்கு திருப்பி வந்து 1.5 மாதம் வேலை செஞ்சேன். இந்த மாதிரி பகலில் தூங்கிக்குவேன். என்ன மாதிரி ஆஃபீஸில் 10 டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஜெயலலிதா மீது மட்டும் அப்போது 10 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. சிஎம்க்கு பதில் சொல்லணும். கருணாநிதி 10 நாளைக்கு ஒரு வாட்டி ரிவ்யூ கூப்பிடுவார். சிஎம்ஏ ரிவ்யூ பண்ணுறாருன உடனே எங்கள் டேரக்டர் நடுங்குவார். ஆர்கே ராகவன், சிபிஐ இயக்குனராக பின்னாளில் இருந்து ஓய்வு பெற்ற திரு ஆர்கே ராகவன், லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனர்.
அவரு நேரடியாக எனக்கு வருவார், என்னாச்சு ரிப்போர்ட் என்னாச்சுன்னு. டெய்லி அந்த ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணுவோம் புது புது எவிடன்ஸோட. போய் அன்னைக்கு பார்க்குறேன் இந்த ஆஃபீஸுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த மாதிரியே இல்லை. எனக்கு நேர்ந்துருக்காங்க எல்லாம் ஜாலியாக. அதுக்கு ஒரு காரணம் சார், கடைசி 5 வருஷமா இந்த திமுக அரசு எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கு சார். கெடுத்து வச்சிருக்குன்றது இல்லாமல் இது அவசியமற்ற துறை. சம்பளம் வாங்கினியா, தூங்குனோமா, போண்டா பஜ்ஜியை தின்னுட்டு வீட்டுக்கு போ. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்னமா வேலை திமுக ஆட்சியில்? ஏடிஎம்கே மேலே போட்ட வழக்கையும் விசாரிக்கல, அங்கேயும் கட்டி வாங்கிட்டாங்க. இன்னொன்று ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை, போட்ட எஃப்ஐஆர் பாஸ் பண்ணி விடணும் உள்ள. இந்த டாஸ்மாக க்ளோஸ் பண்ணு, மணலை க்ளோஸ் பண்ணு, இப்படி வெறட்டுனா வேலை நடக்கும்ன்றது தெரியல. இதற்குத்தான ஆலோசகர்கள் வேண்டும் என்கிறேன். யார் ஆலோசகர்களை வைக்கிறது? அந்த காலத்தில் வேலை செய்திருந்தார்களா? ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்களா? செல்வி ஜெயலலிதாவிற்கு முக்கிய தூண்களாக இருந்தார்களா? அந்த அதிகாரிகள் எல்லாம் இப்போது செய்தித்தாளில் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கட்டுரை எழுதலாம் நிப்பாட்டிட்டு ஒரு 6 மாதம் வந்து இங்கே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா வர போகிறாங்க. கூப்பிடுங்க. அவர்களுக்கு வெறுப்பின்றி வேலை செய்வார்கள். அதையும் நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஒன்றும் ஸ்டேக்ஸ் இல்லை. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஸ்டேட்டஸ் எதிர்பார்ப்பாங்க, ஒரு பதவி, ஆஸ் யூஷுவல் வாகனம், உதவியாளர், இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இப்போ இருக்கிற டீம் சரியில்லை, அவ்வளோதான். இப்போ இருக்க டீம் சரியில்லை. அந்த ஒரு இயல்பான பயம் இருக்கும் சார். திரும்ப திமுகவே ஆட்சிக்கு வந்தால் நம்மளை என்ன அதுதான் பண்ணுவாங்க விகடனில் குமரகுருபுரம் கரெக்டாக எழுதியிருக்கிறாரு. எல்லார் மனசுலையும் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல, எம்எல்ஏவோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி எப்படின்னு தூக்கிடுவாங்க எம்எல்ஏ, ஆட்சி கவுந்துடும், நம்ம பழையபடி வசூலை போடலாம், எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு இவங்களே சொல்லுவாங்க, அண்ணே வேணான்னு சொல்கிறேன், எப்படியாவது உங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்கன்னு பேசுவாங்க. சார், இன்னைக்கு சுதந்திர தின அந்த உரையில் முதல்வர் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சுதந்திர தின போராட்டத்தில் உயிரிழந்திருப்பாங்கல்ல தியாகிகள், அவங்களோட குடும்பத்துக்கு வந்து ஓய்வூதியம் என்ன கொடுத்துட்டு தான் இருக்கும், அதை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. உண்மையில என்ன வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்களா சார்? வாரிசுகளுக்கு கொடுப்பார்கள். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இப்போது உயிரோடு இருப்பதாக தெரியவில்லை. கடைசியாக எனக்கு தெரிந்து ஐயா நல்ல கண்ணு தான் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். அவர்களுக்கு அவர்களது வாரிசுகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரருக்கு ஓய்வூதியம், அவர் இறந்த பிறகு அவர் மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம், திருமணமாகாத மகள்கள் இருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் எலிஜிபிள். அவர்களில் சிலர் இன்னும் அதை பெற்றுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன கதை இருக்கிறது, அதை இப்போது சொல்லிவிடுகிறேன். சுதந்திர இந்தியாவில் புதிய அரசு வந்த பிறகு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், சிறை சென்றவர்கள், பிரிட்டிஷ் அரசின் கொடுமைகளுக்கு ஆளானவர்கள் அத்தனை பேருக்கும் ஓய்வூதியம் அரசு பதவி என்று அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போது ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி 64 தான் பெரியது 2. கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் போட்டு நாட்டுக்காக போராடினதுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாது, நாட்டுக்கு போராடுறது ஒவ்வொருத்தனோட கடமை, அதுக்கு போய் ஓய்வூதியம் வாங்கினா என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளின் பங்குன்னு பீராமூட்டியோ வேறு யாரோ எழுதி ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. அந்த கம்யூனிஸ்டுகளின் பங்கு பெருமளவில் மறைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட நாம் படித்த வரலாறுகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியும் காந்தியும் மட்டுமே போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் என்று. அதையும் கூட காந்தி தான் வந்து போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியே பின்பற்ற கட்டமைச்சிட்டாங்க. காந்தி வாஸ் தி ஹீரோ. ஆனால் எவ்வளவு துணை நடிகர்கள் இருந்திருப்பார்கள், எவ்வளவு இயக்குநர்கள் இருந்திருப்பார்கள், எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த சுதந்திர போராட்டத்தோட வரலாறு. காந்தி அந்த போராட்டத்தின் முகம். நேரு கூட தான் 11 வருஷம் ஜெயிலில் இருந்தார். என் பகத்சிங் எதுக்காக பாராளுமன்றத்தில் குண்டை வீசினார்? அதுவும் யாரும் இல்லாத போது, யாருக்கும் காயம் ஏற்படாத போது எதற்கு பகத்சிங் குண்டை வீசுகிறார்? அதுவும் பகத்சிங்லாம் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. வேற ஒருத்தரை கை காட்டிட்டு அவர் தப்பிச்சிருந்துருக்கலான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் குண்டு வீசினேன்னு சொல்லிட்டு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தூக்கு மேடைக்கு போனார். குண்டை வீசிவிட்டு நாங்கள் ஏன் குண்டை வீசினோம் என்று துண்டறிக்கைகளை வீசிவிட்டு அப்படியே கையை தூக்கி விட்டு நின்றார்கள். சிறைக்குள்ளே அந்த சலுகைகளை பெறுவதற்கு இன்றைக்கெலாம் நமக்கு 3 வேளையும் நல்லா சோறு கிடைக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்தோம். கம்ஃபர்டபுள் தான், சிறை தான். ஆனால் கொடுமைகளை அனுபவிக்கலை. அவர்கள் கொடுமைகளை அனுபவித்தார்கள். சிறு சிறு விஷயங்களுக்கும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்கள். சிறையில் பகத்சிங்கின் தோழர் ஒருவர், சுக்தேவ் என்று எனக்கு சரியாக நினைவில்லை, உண்ணாவிரதம் இருந்து இறக்கிறார். பட்னியாக இருந்த சாவரதனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு தம்பி. ஸோ இதெல்லாம் ரொம்ப படித்து அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, திஸ் இஸ் அ வெல் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி. இந்த பிரிட்டிஷ் அரசு இந்த டாக்குமெண்டேஷனில் ரொம்ப மெட்டிகுலஸான ஒரு கவர்மெண்ட்டு. எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டத்தை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த தியாகிகளின் குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுக்கு இது குறித்த விவரங்களை நன்றாக சென்று சேர்ப்பதற்கு காட்சி வடிவில் இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அது ஒன்றுதான் வழி. உங்களெல்லாம் படிக்க சொன்னால் நீங்கள் ஜென்மத்துக்கு படிக்க மாட்டீங்க. அன்றைக்கி கேட்குறான், சார் என்ன சார் இன்றைக்கி ஜூனியர் உடன் வரல அப்படின்னா, இல்லைப்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வராத, டெய்லி வராதா சார் அதுன்றான். காட்சி வழியாக இதை தமிழக அரசே செய்யலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ன என்பதை ஒரு காட்சி வடிவிலோ ஆவணப்படமாகவோ தயார் செய்வதற்கு அரசு நிதியை ஒதுக்கினால் அற்புதமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதை உருவாக்கி
ஒரு காட்சியாக இன்னைக்கு டிஜிட்டைஸ் பண்ணி வச்சா அது ஒரு காலப்பெட்டகமாக இருக்கும். இன்னைக்கு தான் ஏஐலாம் வந்துருச்சு. ரொம்ப அழகாக பண்ணலாம் சொன்ன மாதிரி. இன்னைக்கு மேடையில் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜென்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சுதந்திர தின நாட்கள்லாம் வந்து பாலிட்டிஷியன்ஸ்லாம் பேசுவாங்க, அவங்க வந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு அப்படி நடக்குதுன்றதே எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. பட் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசினதை எல்லாரும் தமிழகமே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிறந்த முன்னேற்றமாங்க சார். விஜய் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் கனி, ஓகே, ஒட்டு மொத்தமாக உலகம் முழுக்கவே சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதோட நீட்சி தான் பங்களாதேஷில் நடந்தது, நேபாளத்தில் நடந்தது, மேற்குலகில் பல நாடுகளில் நடந்து கொண்டிருப்பது. அதோட நீட்சி தான் கரப்பான் பூச்சி பாற்றி. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். தலைமை நீதிபதி ஒரு இட் வாஸ் அ கேஷுவல் ரிமார்க், போகிற போகல ஒன்று சொல்கிறாரு, வேலையை திரியிறாங்க சில பேர், வேலை இல்லாமல் கரப்பான் பூச்சி மாதிரி சுற்றி நிற்கிறாங்க. கரப்பான் பூச்சிகள் ஒன்று கூடினால் என்ன, ஒரே ஒரு ட்வீட், இவ்வளோதான் நடந்தது. நீங்கள் நல்லா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சிஜேஐயும் ரொம்ப கேஷுவலாக தான் சொல்கிறாரு, அவர் அதை சொல்லியிருக்கக்கூடாது. ஓகே, மனிதர்களை, சக மனிதர்களை, அவர்கள் எவ்வளோ மோசமான மனிதர்களாக இருந்தாலும் ஒரு கரப்பான் பூச்சியோடு ஒப்பிடுவது, கரப்பான் பூச்சி என்று அவர்களை அழைப்பது ஒரு முறையற்ற பேச்சு. அங்கே அதை அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கரப்பான் பூச்சிகள் ஒன்று கூடினால் என்ன, இப்படி நடந்துச்சு. இது ஒரு மாபெரும் மாற்றம். சரசரசன்ட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க, அதை அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டை போட்டோம், நானே வரேங்க நேரா என்று வருகிறா. எங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தேர்வு வினாத்தாள் வெளியாகிற விவகாரம். அது யார் காரணம்? தர்மேந்திர பிரதான் என்ற அமைச்சர். அவரை உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும், ஒன்று கூடுவோம் அப்படின்னு கூடுறாங்க. 12 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவில் உள்ள பிராந்திய கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து எத்தனை போராட்டங்கள், சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஒரு சிறு பின்னடைவை கூட இந்த அரசுக்கு ஏற்படுத்த முடியவில்லை. இதுவரை ஒரே ஒரு அமைச்சரை கூட போராட்டத்தின் காரணமாக ராஜினாமா செய்ய வைக்க எந்த கட்சிகளாலும் முடிந்ததில்லை. அதை இந்த 10 இளைஞர்கள் சாதித்து காட்டிவிட்டார்கள். அந்த எழுச்சி நடப்பதற்கு முன்பாகவே தமிழகத்தில் அந்த எழுச்சியை இந்த 10 இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள். அதன் விளைவு அந்த கனிதான் தாவேக அரசு. அதை முதல்வர் அவர்கள் உணர்ந்துதான் ஜென்சிக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்திருக்கிறார். இந்த சொசைட்டியில் இந்த சேர்ன் நடந்துட்டு இருக்கு, இந்த டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உணர தவறினேன். என்னால் உணர முடியவில்லை. ஏன்னா நீ ஒருத்தன் தான் வேலையில் இருக்க, நான் அவங்க கூட பழகிறேன்னா நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்கன்றதே எனக்கு தெரியாது. இன்னும் எனக்கு இன்ஸ்டானா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு பெரிய சேர்ன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க, எனக்கு தெரியல. அதை தாவேகா தேர்தல் உத்தி வகுத்தவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் பின்னாளில் புரிந்து கொண்டேன். அண்ட் அந்த ஜென்சி இளைஞர்களுக்கு அவர்கள் தலைமுறையை கடந்து மற்றவர்கள் மீது இத்தகைய ஆதிக்கத்தை செலுத்தும் வல்லமையும் இருக்கிறது என்பதை பின்னாளில் நான் புரிந்து கொண்டேன். அந்த ஜென்சி இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டு வரலையே, அந்த ஜென்சி இளைஞர்கள் அவர்களுக்கு மேல் உள்ள அத்தனை பேர் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவர்களது சிந்தனையையும் எண்ண ஓட்டத்தையும் மாற்றி இருக்கிறார்கள், மாற்ற முடிந்திருக்கிறது அவர்களால். ஒரு காலகட்டத்தில் வயசுல உயர்ந்தவங்க தான் கீழே இருக்கவங்க மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் இப்படி போகுது. The growth is upside down, the influence is upside down. அதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அண்ட் இதுக்கு பிறகுதான் டெல்லியில் நடக்குது. இன்னைக்கு நாடு முழுக்க இந்த எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆளுவோம் என்று மமதையில் கொக்கரித்து கொண்டிருந்த பிஜேபி இவங்களை என்ன பண்றது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கிறது. மானாங்கானியா பேசுறாங்க பிரதமரை. இதையெல்லாம் 2020 6 ஆண்டுகளுக்கு முன்பு யோசித்திருக்க முடியாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாரு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து இளைஞர்கள் தவறான வழியில் போகிறார்கள், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள் அவர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் பேசுறாரு. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள் தான் உங்களது அமைச்சரவையில் ஒரு அமைச்சரை காவு வாங்கியது என்ற காண்டில் அவர் பேசுகிறார். ரீல்ஸை பார்த்து தவறாக வழி நடத்துறாங்கன்னா நீங்களும் தான் ஒரு 3 ரீல்ஸ் போட்டீங்க, திருப்பி 2 போட வேண்டியதுன்னு சரியா வழி நடத்த வேண்டியது. ஸோ அதை விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அண்ட் எல்லாவற்றையும் விட முக்கியமாக நாம் ஏற்கனவே பலமுறை விவாதித்திருக்கிறோம் என்பதை விட சொல்லி இருக்கிறோம், மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பல முறை நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறோம், பல உதாரணங்களையும் காட்டியிருக்கிறோம். அதை விஜய் அவர்கள் உணர்ந்து தான் இன்னைக்கு இந்த ஜென்சிக்கு பிரத்யேக நன்றி. அண்ட் தி கால் டு தி பீப்புள் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓட்டு போட்டுட்டான் அதோட முடிஞ்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க, உங்கள் அரசு எங்கள் கூட நிற்கணும்,
எங்கள் நீங்கள் வழி நடத்தணும். இப்படி எந்த முதல்வர் பேசியிருக்கிறார்? அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த தோசை சுடுறது, பரோட்டா போடுறது, வீட்டு வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறது இதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் என்னயா ஏதாவது தூக்கிட்டு வந்துடுவானுங்க, பெட்டிஷன்னு இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா பொலிட்டிஷியன்ஸும். இன்னைக்கு ஏவாவில் அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மாநகராட்சியில் வேலை பார்க்க விடுறாருன்னா மாற்றம் தான் காரணம். ஸோ அவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இன்னொன்று, அது வெறும் வார்த்தையாக நான் பார்க்கவில்லை. வெறும் வார்த்தையாக சமூக வலைத்தளங்களில், யூடியூப் சேனல்களில், ஊடகங்களில் 9வது பக்கத்தில் வரும் ஒரு குட்டி செய்தியை கூட கவனித்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த பட்டாசு தொழிற்சாலை இதை சொன்னோம், அருண்ராஜோட அந்த பிஹேவியரை சொன்னோம். சமூக வலைத்தளத்தில் தானே எழுதியிருந்தாங்க, யாரும் டிவி டிபேட்டில் பேசலையே. இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தவறுன்னு டப்புன்னு அறிக்கை விடுறாரு. ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட், இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நமது அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் இப்படிப்பட்ட அரசுகள் தான் அமைய வேண்டும் என்று நினைத்து இதையெல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அரசு எதுவுமே இத்தனை ஆண்டுகள் அமைந்ததில்லை. இல்ல, திரு கருணாநிதி அவர்களே சொல்லுவாங்க சார், பேப்பரை படிச்சுட்டு காலையிலேயே அவங்களுக்கு கால் பண்ணி என்னையா இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நடக்குது. அறப்போர் இயக்கம் நிறைய இடங்கள்ல இதை மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க போன அமைச்சர்கள் மேலலாம். அதுக்கெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கருணாநிதி மட்டும் அப்படி இருந்தார். காலையில் 4:30 மணிக்கு 12 செய்தித்தாள்களை படித்து 4:50க்கு உளவுத்துறை ஐஜிக்கு ஃபோன் அடிப்பார். அந்த தினபூமியில் 9வது பக்கத்தில் மேலே ஒரு நியூஸ் வந்திருக்கு பாரு, என்னென்ன விசாரி அப்படிம்பார். 4:50க்கு ஃபோன் வருகிறது என்றால் 4 மணிக்கு அத்தனை செய்தித்தாள்களையும் உளவுத்துறை தலைவர் படித்திருக்க வேண்டும். நார்மலாக வீட்டுக்கு பேப்பர் 6-7 மணிக்கு வரும், ஆவரேஜாக 7. 4 மணிக்கு சென்னையில் ஒரு 5 அல்லது 6 இடம்னு வச்சுக்கோ, ஒட்டுமொத்த பேப்பரும் பிரிப்பாங்க. அங்கே ஒரு ஏரியாவில் வச்சு பிரிப்பாங்க. 4 மணிக்கு அமிஞ்சிக்கரைக்கு போனோன்னா அமிஞ்சிக்கரையில் உட்காந்து ரோட்டில் 4 மணிக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துல போய் உளவுத்துறையிலேருந்து பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஐஜி வீட்டில் கொடுத்து ஐஜி கடக்கடன்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணி பிரிச்சுட்டு ரெடியாக ஃபோனை பக்கத்தில் வச்சு ரெடி. சார், எஸ் சார், பார்த்துட்டு படிச்சிட்டேன் சார், இந்த கையில் இருக்குது சார். உங்களுக்கு தினபூமின்னு ஒரு பேப்பர் வருது, அந்த பேப்பரில் 8வது பக்கத்தில் இப்படி ஒரு நியூஸ் வருது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை ஒரு தலைவர் தான் செய்து கொண்டிருந்தார். இந்த அரசில் இதை ஒட்டுமொத்த அமைச்சரவையும் செய்கிறது. இவங்க அதுக்காக செய்தித்தாள் படிக்கிறது, செய்தித்தாள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செய்தித்தாள்கள் எல்லாம் 2021க்கு முன்பாகவே இறந்து போய்விட்டன. தொலைக்காட்சி சேனல்களும் இறந்து போய்விட்டன. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பணியாற்றும் செய்தியாளர்களை விட மக்களே செய்தியாளர்களாக மாறி சமூக வலைத்தளங்களில் பிரச்சனைகளை பதிவு செய்கிறார்கள். கரண்ட் வரலன்றார் ஒருத்தர், என்னையா 5 மணி நேரமாக கரண்ட் இல்லை என்று போடுகிறார். உடனடியாக அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொண்டு, சார் சொல்லுங்க என்ன பிரச்சனை, திஸ் இஸ் தி ரியல் டெமோக்ரஸி. இது இப்படி ஒரு அரசாங்கம் அமைவதற்கு 50 ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் இதை மாதிரி இது உங்கள் அண்ணன் ஆட்சி சொல்லுங்க, உங்களுடைய மகன் ஆட்சின்னு சொல்லுங்க, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது திமுக அதுக்கு எதிராக வச்ச நரேட்டிவ் என்னன்னா, உங்கள் அதிகாரிகள் கிட்ட தான் நீங்கள் சொல்லணும், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு. இது என்ன காமெடியாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த 1.5 மாசத்துல அவர் சாதிச்சு காட்டிட்டார். என்னங்க சார்? நிச்சயமாக சாதித்து காட்டிவிட்டார். அதிகாரிகள்கிட்ட என்னமா பேச்சு, மக்கள்கிட்ட தானமா முதல்வர் பேசணும். மக்கள்கிட்ட முதல்வர் பேசி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு செய்யுங்கடானா செய்கிறாங்க அதிகாரிங்க. செய்யறதோட என்ன வேலை, தூக்கி போட்டுட்டு வேறு அதிகாரி போட வேண்டியதா? அதிகாரிகள்ட்ட எதுக்கு பேசணும் முதல்வர்? இவங்க புதுசாக இந்த திமுக என்னென்னமோ உருட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் சார், உங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்ற இடத்துல இப்போ திமுக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், ஒரு நல்ல சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்குன்னா அது உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? உதயநிதி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை. என்னுடைய ஆலோசனை, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுங்கள். மக்களின் அன்பு மீண்டும் உங்கள் மீது வரும் வகையில் நடந்து கொள்ளுங்கள். எப்போது இடித்துரைக்க வேண்டுமோ அப்போது இடித்துரையுங்கள். இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி ரசிப்பார்கள் மக்கள்? யோசித்து பாருங்கள். இது ஒரு எதிர்ப்பா? மக்கள் உங்களை அருவருப்பாக பார்ப்பார்கள். முதல்வர் வணக்கம் வைக்கும்போது எழுந்து வணக்கம் வைப்பதால் நீங்கள் ஒன்றும் குறைந்து விட போவதில்லை. உங்களது வேதனை புரிகிறது. நம்ம மவன் கொடியேற்றிருக்க வேண்டிய இடத்துல என்ன நடக்குது என்று அந்நியார் இந்நேரம் வேதனைப்பட்டிருப்பார். அந்த வேதனை நான் புரிந்து கொள்கிறேன். ஆக நான் ஏற்றிருக்கணும் என்று தந்தை வேதனைப்பட்டிருப்பார். மகன் கார் ரேஸ் நடத்திய இடத்தில் யாரோ கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்திருப்பார். உங்களது வேதனை இல்லாமல் எனக்கு புரிகிறது. மக்களின் நம்பிக்கை பெறுவது ஒன்றுதான் உங்கள் முன் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. கேட்டீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுங்கள். நல்ல செயல்களை இந்த அரசு செய்தால் மனம் திறந்து பாராட்டுங்கள். மக்கள் உங்கள் மனமாற்றத்தை கண்டு மகிழ்வார்கள், வரவேற்பார்கள். இது எங்களையே கைது பண்ணுறதை நாங்கள் பாராட்டணுமா?
நல்ல திட்டம் வந்தால் பாராட்டுங்கம்மா. கைது பண்ணால் அனுபவிச்சு தான் ஆகணும். திருடுனீங்களா இல்லையா? இங்கே திருடுனது அதுக்காக சரிப்பா பாவம் திருடிட்டு போங்க, இனிமேல் திட்டாதீங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? ஆனால் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. உங்களை கைது பண்ணிட்டாங்கன்றதுக்காக அரசு நல்லது பண்ணும்போது கூட அதில் ஏதாவது 2 நொட்டை சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என்கிறீர்கள், இரட்டை அர்த்த வசனத்தில் முதல்வரை விமர்சிக்கிறீர்கள், ஏகவசனத்தில் பேசுகிறீர்கள், முதல்வரை மரியாதை இல்லாமல் பேசினால் மக்கள் அதை ரசிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இணையதளங்களில் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுக்கிறீர்கள். அவர் தனிப்பட்ட வாழ்வு குறித்து இணையதளங்களில் உங்களது ஐடி விங்கை வைத்து ஆபாச பேச்சுக்களை பேச சொல்கிறீர்கள். இது மக்களிடமிருந்து உங்களை இன்னமும் அந்நியம்தான் படுத்தும். உங்களை பிடிக்காமல் தானே மக்கள் வேறொருவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி வாக்களித்த அந்த மக்களை நீ நாசமாய் போவாய், நல்ல சாவு உனக்கு வராது என்று சபிக்கிறீர்கள். எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. சாவு சாவு தான், அதில் என்ன நல்ல சாவு? நான் செத்து போயிடுறேன், எப்படி செத்தா என்ன? ஸோ இப்படி செயல்படுவதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து மக்களிடமிருந்து அந்நியப்படுகிறீர்கள். விஜய் மக்களின் மனதில் உயர்ந்து கொண்டே செல்கிறார். இது எதிர்க்கட்சியாக இருப்பதற்கான சரியான அணுகுமுறை அல்ல. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2001 ஒரு பெரும் தோல்விக்கு பிறகு தனது ஆற்றாமை காரணமாக கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதா என்று அழைத்தார். சமூகத்தில் எழுந்த கடும் கண்டனங்களின் காரணமாக அந்த தருணத்தோடு அதை விட்டவர் அதற்கு பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். 2006 மெஜாரிட்டி இல்லை என்றாலும் அவரால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது. அதை நோக்கி உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் திமுக அந்த பாதையில் தான் பயணிக்க வேண்டும். மாறாக எலும்பை உடைப்பேன் என்று பேசுவதும், நல்ல சாவு வராது என்று சபிப்பதும், பேரவையில் எழுந்திருக்காமல் அதுப்பாக உட்கார்ந்து கொண்டிருப்பதும் மக்களிடமிருந்து உங்களை இன்னும் அந்நியப்படுத்தும், தாவேக்காவை மேலும் வலுவாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சுதந்திர தினங்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த காலத்திலும் ஒரு முதல்வரின் சுதந்திர தின உரையை பற்றி இப்படி சிலாகிப்பேன் என்று நான் எண்ணியதே கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் தமிழகத்தில் வரும் என்றும் நான் ஊகித்தது கிடையாது, கற்பனை செய்தது கூட கிடையாது. இந்த மாற்றம் தொடர வேண்டும். முதல்வரின் நோக்கம் உன்னதமானது, உறுதியானது. அதை தொடர வைப்பார், அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அத்தனை மக்களுக்கும் சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.